எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது YMCA நந்தனம் இளையராஜா 75 அந்த கிராண்ட் ஈவெண்ட் ஆன் February 2nd and 3rd நடக்க போகிற ஈவெண்ட்டுக்கான ப்ரெப் ஒர்க், ஸ்டேஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக விழாவாக இது நடக்க போகுது. February 2nd 6 மணிக்கு தொடங்கி கவர்னர் ஐயா வந்து இந்த ஈவெண்ட்டை தொடங்கி வைக்கிறாரு. 6 o'clock தொடங்கி இப்போ நைட்டு 10:30 மணி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதே போல் February 3 கூட இளையராஜா சார் வந்து ஹங்கேரியிலேருந்து வந்த அந்த மியூசிஷியன்ஸோட ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போகிறாரு on February 3rd. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் குட் டு கோ. எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க நேரம் case has been dismissed and we are good to go with the event. நம்ம நினச்சபடியே பிளான் பண்ணபடியே February 2nd 3rd நடக்கும், நல்லபடியாகவே நடக்கும். February 2nd சென்ட்ரல் மினிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன் சார் வரேன்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதே போல் மாண்புமிகு துணை முதலமைச்சரை நேற்று சந்தித்தோம், பன்னீர்செல்வம் சார். அவரும் 2ஆம் தேதி வந்து வரதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து கண்டிப்பாக 2ஆம் தேதி அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பார் நாங்கள் நம்புகிறோம். ஸோ this will be a very very star-studded event. Yes, இளையராஜா சாருக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த ட்ரிபியூட். ஸோ 1000 படங்களுக்கு மேலே இசையமைச்ச இளையராஜா சாருக்கான அந்த கிராண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து 2nd and 3rd at YMCA நந்தனம் இட்ஸ் going to happen. and tickets மும்முரமாக சேல்ஸ் போயிட்டுருக்கு in all categories. ஸோ ஹைதராபாத்லேருந்து கேரளாலேருந்து எல்லா மாநிலத்துலேயும் செலிப்ரிட்டிஸ் வராங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு. ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து. ஸோ லெட்ஸ் ஹோப் that this will be one of the biggest events. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அண்ட் அஃப்கோர்ஸ் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக வீண் போகாது. நான் கடவுளாக நம்புகிற அந்த நீதிபதி ஜுடிஷியல் சிஸ்டத்தை வந்து கரெக்டான எங்களுக்கான எங்களுக்கு கிடைச்ச தீர்ப்பு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம், சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா தடைகளும் தாண்டி இந்த ஈவெண்ட்டு நல்லபடியாக நடக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை. ஆமாம், அதுக்கான பொதுக்குழு வந்து அறிவிச்சிருக்கோம் March 3. ஸோ அன்றைக்கி வந்து அக்கௌண்ட் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆஸ் யூஷுவல் அது ஆல்ரெடி ஆஸ் பர் அஜெண்டாலே இருந்திருக்கு. ஸோ அது டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா இதுக்குன்னே ஸ்பெஷல் ஆடிட் வைக்க போகிறோம். இட்ஸ் ஆல் வெரி ஓப்பன் திங். இதில் வந்து ஒளிமறைவே இல்லை. ஸோ எல்லா வகையிலையும் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து சமர்ப்பித்து இது ஏன் இந்த ஈவெண்ட் நடத்துகிறோன்னா டெஃபினட்டாக நாங்கள் சொல்லி ஆகணும். இது இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், சீனியர் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர்கள்ன்ற எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்த நிகழ்ச்சி மூலிமா நடத்தணுன்றது தான் எங்களோட நோக்கம். இது 17,000 கிட்டத்தட்ட 16,800 to 17,000 per day கலந்துப்பாங்க ரெண்டு நாளும். ஸோ சீசன் பாஸும் இருக்குது, டே பாஸும் இருக்குது. அண்ட் எஸ், ரேமான் சார் வந்து 2ஆம் தேதி கலந்துக்கிறதா வந்து உறுதியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அகெயின் we are looking forward. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எக்ஸைட்மெண்ட் இஸ் லைக் ஆன் த ஹையஸ்ட் லெவல். ராஜா சாரோட ஃபேன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க. அவரை பார்க்காத நிறைய பேர் வந்து அவரை நேரில் இசையமைச்சு பாடுறது வந்து பார்க்கணுன்னு நிறைய பேர் வந்து அவ்வளோ டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ we are really happy. இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி a visual treat டெஃபினட்டாக. ஸோ சவுண்ட் வைஸும் ரஜினி சார், கமல் சார் வந்து 3ஆம் தேதி வரதா வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் எல்லாரும் லைக் ஆல் ஆர்டிஸ்ட் 2 நாள் ஈவெண்ட்ன்றதுனால 100% பார்ட்டிசிபேட் ரெண்டு நாளும் சரிசமமாக இருக்கும். இல்லை, இது ப்ரோட்டோகால் படி வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது டெஃபினட்டாக வந்து
ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் டெபுட்டி சிஎம்மும் கூப்பிடுறது இட் இஸ் அ ப்ரோட்டோகால். எங்களோட விருப்பம் கூப்பிட்றோம். அண்ட் டெஃபினெட்லி மற்றவங்களும் கூப்பிட்றதுல வந்து எங்களுக்கு எந்த அது கருத்து வேறுபாடு அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக அழைப்புதல் எல்லோருக்கும் டெஃபினட்டாக போகும். யாருக்கு அழைப்பு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் போயிடும். ஏன்னா இளையராஜா சார் இன்விடேஷனே வந்து ஒரு பொக்கிஷன் மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்கள் பண்ண இன்விடேஷன். ஸோ எல்லோருக்கும் போய் சேரும். நீங்கள் கேஸ் போட்டவங்க கண்டிப்பாக நேரில் வந்து டிக்கெட் இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன். எல்லோரும் வந்து டிக்கெட் வாங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பார்க்கலாம். மிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சன் டிவியில் வந்து குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் டிவிலையும் பார்க்கலாம். பட் அகெயின் இது வந்து எந்த மனஸ்தாபமும் இல்லை. ஏன்னா எதுவும் ஹிடன் அஜெண்டா இல்லை. இந்த நிகழ்ச்சி நடத்துறதுல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நம்பி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதான் ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். நன்றி தெரிவிக்கிறேன். முதல் நாள் வந்து ராஜா சார் பர்ஃபார்ம் பண்ணல. ராஜா சார் உட்காந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்ந்த நடிகர்கள், நடிகைகள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி வந்து ராஜா சார் வந்து வித் அந்த மியூசிஷியன்ஸ் ஹங்கேரியிலேருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு ரிஹர்சல் நடக்க போகுது. ஸோ அவங்க வந்து ராஜா சார் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறார் ஆன் ஸ்டேஜ். இல்லை எல்லோரும் ஆக்சுவலாக முதல் அனக்கிளி இயக்குநர்கள் வந்து அவங்க இல்லை. இப்போ தேர் நோ மோர். பட் அனக்கிளி தயாரிப்பாளர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவரோட பயணத்தில் அவரோட கலை பயணத்தில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க.